அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாள் கழித்து உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இல்லற வாழ்க்கைனா என்ன என்ற கேள்விக்கு பதில் தேட முனையும் பொழுது, கணவனும் மனைவியும் சேர்ந்து அன்பாக, ஆதரவாக, அறநெறியோடு வாழ்வதுதான் இல்லற வாழ்க்கை. இல்லற தம்பதிகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பை பரிமாறிக் கொள்வதுதான் உண்மையான இல்லற வாழ்க்கை. இதைத்தான் வள்ளுவரும் கூட அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொல்லுகின்றார். ஒரு இனிய இல்லறம் என்பது, ஒரு இனிய குடும்பம் என்பது, அந்த குடும்பத்தில் அன்பும் இருக்க வேண்டும், அறனும் இருக்க வேண்டும். அன்பு என்று சொன்னால் கணவன் மனைவியிடத்திலே விட்டு கொடுத்து நேசத்துடன், பாசத்துடன், பரிவுடன், கனிவுடன் பழகுவதுதான் அன்பு. சரி, அறம் என்று சொன்னால் என்ன? தனக்கு கிடைத்ததை பிறருக்கும் கொடுத்து உதவுவதுதான் அறம். தன்னுடைய வீடு தேடி யார் வந்தாலும் இல்லை என்று வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் வாரி கொடுப்பது தானே அறம். அது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதுதான் இல்லற வாழ்க்கை, இதுதான் குடும்ப வாழ்க்கை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சமீபத்தில் திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்த ரிதன்யாவுடைய வாழ்க்கையை கேள்விப்படும் பொழுது மனம் வேதனை அடைகிறது. பல்வேறு கனவுகளுடன், எதிர்கால கற்பனைகளுடன் தன் கணவனோடு இணைந்து சென்ற ரிதன்யா வாழ்வு என்னவாயிற்று என்பது தமிழ்நாடே நன்கு அறிகிறது. இந்த ரிதன்யாவினுடைய கணவன், மாமனார், மாமியார் மூவரும் சேர்ந்து வரதட்சணை கேட்டு அந்த ரிதன்யாவை கொடுமைப்படுத்துகின்றார்கள். ஏறத்தாழ 300 சவரன்களும் போட்டாச்சு. 75 லட்சம் மதிப்புள்ள ஒரு காரும் கொடுத்தாச்சு. இது போதாதா? இதை பத்தவில்லை, இது போதவில்லை, இதில் திருப்தி இல்லை என்று சொல்லி அந்த மூவரும் ரிதன்யாவை கொடுமைப்படுத்துகின்றார்கள். அதனுடைய விளைவு அந்த ரிதன்யா தன் உயிரையே மாய்த்து கொள்ளுகின்ற சூழ்நிலையை நாம் கண்டோம். தன் தந்தைக்கு உருக்கமாக அழுது கொண்டே பதிவிட்ட அந்த வார்த்தைகள், அந்த சொற்கள் என்னை இந்த பதிவு போட தூண்டியது. இளைஞர் பெருமக்களே, நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் மனம் புரிய இருக்கின்ற பெண்ணினிடத்தில், பெண்ணின் குடும்பத்தில் வரதட்சணை கேட்டு நீங்கள் துன்புறுத்தாதீர்கள். வரதட்சணை கேட்டு வாதாடாதீர்கள். வரதட்சணை கேட்பது என்பது மிக கொடிய ஒரு பாவம். வரதட்சணை என்பது மிகப்பெரிய ஒரு கோழைத்தனம். நம்முடைய உழைப்பில், நம்முடைய வியர்வை துளிகளில் தன்னுடைய மனைவியை, தன்னுடைய குழந்தையை, தன்னுடைய உற்றார் உறவினர் நண்பர்களை காப்பாற்ற இயலாதவன் வாழ்க்கைக்கு தேவையில்லை. சொந்தமாக கஷ்டப்பட்டு உழை. அந்த உழைப்பில் கிடைத்த பணத்தை கொண்டு, அந்த உழைப்பில் கிடைத்த பொருளை கொண்டு இந்த மக்களுக்கு நீ சேவை செய். அதுதான் உண்மை. இவ்வளோ வேணும், அவ்வளோ வேணும். பாருங்க, அவ்வளவு போட்டு மனசு கேட்காம பேராசை பெருநஷ்டம் என்று சொல்லுவார்கள். இந்த பேராசை பெருநஷ்டமாக இன்றைக்கு ரிதன்யாவுடைய வாழ்வை, உயிரை பறித்து விட்டது. ஆகவே போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. போதும், எனக்கு இது போதும். 3 வேளை சோறு கிடைக்குதா, 3 வேளை சாப்பாடு கிடைச்சதா போதும். என் மனைவியினுடைய அன்பை விட என்ன இருக்கு உலகத்தில்? அப்படி எல்லாரும் சொல்லணும். என்னுடைய மனைவியினுடைய பாசத்தை விட பெரிய சொத்து எதுவும் இல்லையா? என் மனைவியினுடைய அன்பை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி சொல்லணும்யா. ஆகவே இளைஞர் பெருமக்களே, வரதட்சணை நீங்கள் வாங்காதீர்கள். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை மணமுடிக்க காத்திருக்கின்ற பெற்றோர்களே, ஒரு மணமகனை தேடுகின்ற பொழுது அவர் எப்படிப்பட்டவர்? படித்தவரா, பண்புள்ளவரா, நாகரிகம் உள்ளவரா, இவரிடம் என் மகளை ஒப்படைக்கலாமா, தன்னலமற்றவரா, இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து, யோசித்து பார்த்து
நீங்கள் உங்கள் பிள்ளைகளை மனமுடித்து கொடுங்கள். உயிர் கொள்ளும் பேராசை வேண்டாம். உயிரை நேசித்து காத்து வழிநடத்துவோம். அன்பு வணக்கம். நன்றி.